Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TN set mathematics prepare பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுல இருந்து கொடுத்திருக்கேன். ஆல்ரெடி முதல் தடவை நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வரைக்கும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கலனா கமெண்ட்லயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். போய் பாருங்க. TN set maths னு தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். இது போக algebra analysis, complex analysis, ODE னு தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. Statistics, probability and statistics னு பிளேலிஸ்ட் இருக்கு. எல்லாமே வந்து நீங்க வந்து செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணீங்கன்னா TN set maths நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம். TN set mathsக்கு நம்மளுக்கு 6, 7, 8, 9ல எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நான் மார்ச் 1ஆம் தேதி ஒரு மார்க் டெஸ்ட்டும் மார்ச் 3ஆம் தேதி இன்னொரு மார்க் டெஸ்ட்டும் வைக்கலான்னு இருக்கேன். இதுக்கான ஆன்சர்ஸை 2nd மார்ச் கொடுப்பேன். இதுக்கான ஆன்சர்ஸை 4th மார்ச் கொடுப்பேன். நீங்க ஆப்லயே இது எக்ஸாம் டெஸ்ட் எழுதி எவ்வளவு ஸ்கோர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பாட்லயே செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு டைம்குள்ள நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கலாம். எக்ஸாம் எழுதுற அதே ஃபீலோட நீங்க எழுதி பார்க்க முடியும். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணவில்லைங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நான் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல, இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் ஹார்ட் காப்பி வாங்கி நீங்க செல்ஃபா வீட்ல ப்ரிப்பேர் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த ஹார்ட் காப்பி வந்து இன்னும் ரெடி ஆகல. 1 or 2 டேஸ்ல ரெடி ஆகும். நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ள நான் வந்து கம்ப்ளீட்டா எழுதி முடிச்சு ரெடி பண்ணிடுவேன். அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஹார்ட் காப்பி வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல மார்க் டெஸ்ட் எழுதி நம்ம எக்ஸாமை எப்படி அட்டென்ட் பண்றோமோ அந்த ஃபீல்ட்ல அட்டென்ட் பண்ணவில்லைங்க இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எது வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணுங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட் பீரியடுக்கு என்னுடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து 2017ல கேட்ட ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். நம்ம சேனல்ல டெய்லி 5 MCQ கொடுத்துட்டு இருக்கேன். நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து டெய்லி 5 MCQs கொடுத்துட்டு இருக்கேன். 2 MCQ ஷார்ட்ல கொடுக்குறேன், 3 MCQ லாங் வீடியோல கொடுக்குறேன். அதனால அந்த 5 MCQஸையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி கேட்ட மாடலே தான் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மாடல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நாளைக்கு எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகும்போது ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எழுதி எடுத்துட்டே வாங்க. எழுதாம சும்மா பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. கட்டாயமா ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் எழுதி எடுத்து பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு நீங்களாவே ஒர்க் பண்ணுங்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சாட்டிஸ்ஃபைடா ஒர்க் பண்ண முடியும். அடுத்து இது பாருங்க, கீழே இருந்து ஒர்க் பண்ணுவோம். ஒரு ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் இ பவர் ஐ தீட்டா. அதாவது இ பவர் எக்ஸ்பொனென்ஷியல் மீன்ஸ் இ பவர் இல்லையா, இ பவர் ஐ தீட்டா. e raised to i theta க்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா cos theta plus i sin theta இல்லையா. அப்போ equal to e power cos theta plus i sin theta. cos theta plus i sin theta சரியா, equal to e raised to cos theta into e raised to i sin theta சரியா, equal to e raised to cos theta திரும்ப இதே ஃபார்மட்ல எழுத போறேன். e raised to i theta னா cos theta plus i sin theta. இப்ப theta இருக்கிற பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, sin theta இருக்கு. theta இருக்கிற பிளேஸ்ல நம்மளுக்கு sin theta இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வரும், cos of sin theta plus i sin of sin theta. i sin of theta இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு, sin theta இருக்கு. இப்ப நம்மளுக்கு equal to e raised to cos theta into cos of sin theta plus i into e raised to cos theta sin of sin theta. இதுல என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க, the real part of னு கேட்டிருக்கு. அப்ப ரியல் பார்ட்னா நம்மளுக்கு இது மட்டும் தான் இல்லையா. e raised to cos theta into cos of sin theta எங்க இருக்கு, இந்த இருக்கு. e raised to cos theta into cos of sin theta. D தான் நம்மளுடைய ஆப்ஷன். இதுல ரியல் பார்ட் இல்லாம இமேஜினரி பார்ட் கேட்டா நம்ம அதை எடுத்து எழுதிக்கணும். சரிதானா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த e raised to i theta is equal to cos theta plus i sin theta அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா போதும், நம்ம ரொம்ப ஈஸியா இதை என்ன செய்திடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம்.
அடுத்தது பாருங்க, a function f of z equal to real part of z. f of z equal to என்ன கொடுத்திருக்கு, real part of z ன்னு கொடுத்திருக்கு. அதாவது f of z ங்கிறது என்னன்னா u plus iv, z ங்கிறது ஆக்சுவலா என்னன்னா x plus iy. இதான் நம்ம ஜெனரலா யூஸ் பண்ணக்கூடிய நோட்டேஷன் இல்லையா. இங்க என்ன கொடுத்திருக்கு, f of z அதாவது u plus iv equal to real part of z. real part of z னா நம்மளுக்கு என்னதுங்க, x மட்டும் தான். அப்போ u is equal to x, v is equal to என்னது 0. சரியா. இப்போ இது வந்து அனாலிட்டிக்கா நோவா டிஃபரன்ஷியபிளா கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸான்னு கேட்டிருக்கு. நம்ம முதல்ல கோஷி ரிமான் ஈக்குவேஷன்ஸ் செக் பண்ணுவோம். கோஷி ரிமான் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னா dou u by dou x equal to dou v by dou y, dou u by dou y equal to minus dou v by dou x, dou u by dou y equal to minus dou v by dou x. அப்போ ux இத வந்து ux equal to vy, uy equal to minus vx இப்படியும் சொல்லலாம். இப்படியும் நம்ம நோட்டேட் பண்ணுவோம். u சஃபிக்ஸ்ல x போடுறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா dou u by dou x மீன் பண்ணும். u v சஃபிக்ஸ்ல y போட்டோம்னா அது dou v by dou y மீன் பண்ணும். சஃபிக்ஸ்ல y போட்டிருக்கோம், அப்ப dou u by dou y, இங்க minus dou v by dou x. அப்ப இது வந்து நம்ம செக் பண்ண போறோம். முதல்ல ux கண்டுபிடிங்க. ux equal to என்னது 1, partial differentiation with respect to x. அப்ப dou u by dou x equal to 1, uy equal to எவ்வளவு 0, vx உம் 0, vy உம் என்னது 0 தான். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எதையுமே இது என்ன செய்யல, சாட்டிஸ்ஃபை பண்ணல. ux not equal to vy, இது கூட எடுத்துக்கலாம், இது கூட சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுவும் 0 இதுவும் 0 இருக்கு இல்லையா, அதனால இத கூட சாட்டிஸ்ஃபை பண்ணது எடுத்துக்கலாம். ஆனா இது என்ன செய்யல, சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்படினா CR equations are not satisfied at any point. எந்த பாயிண்ட்லயுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த பாயிண்ட்ல அது டிஃபரன்ஷியபிள்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து இது என்ன செய்யல, CR equations are not satisfied at any point. எந்த பாயிண்ட்லயுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணல, therefore it is nowhere differentiable. எந்த பாயிண்ட்லயுமே அது என்ன செய்யாது, டிஃபரன்ஷியபிளா இருக்காது. therefore it is என்னது, nowhere differentiable. சரிதானா. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா பேசிக்கா உள்ள விஷயம் தான். நம்மளுக்கு வந்து 2018ல செட் நடத்துனாங்க, 2018 மார்ச்ல செட் நடந்தது. அதுக்கு பிறகு இப்பதான் நடக்குது, 2018ல நடந்த பிறகு இந்த வருஷம் 2025ல தான் செட் நடக்குது. 7 years கேப்புக்கு அப்புறம் நடக்குது. இனி அடுத்து எப்ப நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பிரைவேட் காலேஜ்ல லெக்சரர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் தான் இது. சிஎஸ்ஐஆர் நெட்டை ரொம்ப ஃபேஸ் பண்ணி கஷ்டப்பட்டு முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அடுத்த டிஎன்செட் எப்போ வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தொடர்ந்து ரொம்ப விகரஸா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. கட் ஆஃப் நல்லா கூடுதலா தான் வரும். கட் ஆஃப்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாரும் ஒரு வாரமா உட்காந்து நல்லா தான் படிச்சுட்டு இருப்பாங்க. நான் படிக்கல நீ படிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால மிக கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். ரீசெண்டா நான் பார்த்த நியூஸ் என்ன அப்படின்னா, ரீசெண்டா எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், டோட்டலா 1 lakh அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். For all subjects 1 lakh, nearly 1 lakh, approximately equal to 1 lakh apply பண்ணிருக்காங்க. அதுல வந்து highest as usual mathematics தான். ஆனா மேத்தமெட்டிக்ஸுக்கும் ரொம்ப எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் அப்ளை பண்ணிருக்காங்க. 14,000 பிளஸ் தான் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் பர்சன்டேஜ் ஆஃப் பாசிங் பர்சன்டேஜ் வந்து 6% இருக்கும், அவ்வளவுதான். 6 to 8% வேணா பாஸ் பண்ணி விடுவாங்க. அப்படிங்கும் போது நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. சரிதானா. நல்ல ஹெவி ப்ரிப்பரேஷன் இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. let V be an n-dimensional vector space. well, dimension of V என்ன கொடுத்தாச்சு, n-dimensional vector space. dimension of V is equal to n. be a linear map such that nullity of t is equal to range of t. nullity of t equal to
null of tங்கிறத அவங்க nullity தான் மீன் பண்றாங்க. equal to range of t equal to நம்ம k ன்னு எடுத்துக்குவோம். நம்மளுக்கு தெரியாதது என்னன்னு நம்ம k ன்னு எடுத்துக்கலாம். இதுல நம்மளுக்கு rank nullity தியரத்தை யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னால rank of t definition என்னன்னா dimension of range of t. Dimension of range of t. Nullity of t equal to null of t தான் இது. null of t mean null space குறுக்கு சொல்றாங்க. null of tங்கிறது அவங்க எதை சொல்றாங்கன்னா கர்னலை சொல்றாங்க. null of t ன்னு எதை மீன் பண்ணிருக்காங்க கர்னல். dimension of kernel of t அல்லது null of t. சில புக்கு nullன்னு யூஸ் பண்றாங்க. நம்ம யூசுவலா கர்னல்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இதுதான் நம்மளுக்கு ரேங்க்குக்கு டெஃபினிஷன். ரேங்க்ங்கிறது என்னது டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி. நல்லிட்டிங்கிறது என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி. டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி அல்லது நல் ஸ்பேஸ் ஆஃப் டி. சரியா? அப்போ இதுல ரெண்டு பக்கமும் டைமென்ஷன் எடுத்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் நல் ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி equal to என்னது k தான். equal to dimension of range of t equal to இதுதான் k ன்னு நம்ம dimension தான் நம்ம k ன்னு எடுத்துக்கிறோம். சரிதானா? dimension of null of t ங்கிறது என்னது nullity of t. இது என்னது rank of t. அப்போ rank of t nullity of t ரெண்டுமே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு k வந்துருச்சு. now we use the rank nullity theorem. rank nullity theorem ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த rank nullity theorem வச்சு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கட்டாயமாக வரும். rank nullity theorem என்னன்னா dimension of v is equal to rank of t plus nullity of t. rank of t plus nullity of t. rank of t எவ்வளவு? dimension of v எவ்வளவு? n. rank of t எவ்வளவு? k. nullity of t எவ்வளவு? k. அப்ப n is equal to எப்படி இருக்கு 2k. அதாவது n is a multiple of 2. n எப்படி இருக்கு multiple of 2 இருக்கு. multiple of 2 இருக்குனால இது கட்டாயமா என்னதுதான் even number தான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் n is odd, n is even, n is not defined, neither even nor odd. அப்ப n என்ன நம்பர் தான் ஈவன் நம்பர் தான். இது வந்து ரேங்க் நல்லிட்டி தியரத்தை வச்சு நம்ம அழகா சொல்லிடலாம். ரேங்க் ஆஃப் டி பிளஸ் நல்லிட்டி ஆஃப் டி equal to dimension of v. அப்ப இதுல இந்த டெஃபினிஷன் தெரியணும். ரேங்க் டைமென்ஷன் ஆஃப் நல்லிட்டி ஆஃப் null of t. null of tங்கிறது கர்னல் ஆஃப் t. நல் ஸ்பேஸ் தான் நல்னு சொல்லியிருக்கு. nullity of t, dimension of range of t is equal to என்னது rank of t. இப்போ rank nullity தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம n is a multiple of 2 அப்படின்னு சொல்லிட்டோம். therefore n is even. சரிதானா? இந்த மாதிரி நிறைய MCQs பிராக்டிஸ் பண்றதுக்கு தொடர்ந்து டெய்லி 5 MCQs கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் அதிகமா நாளையில இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணீங்கன்னா டிஎன் செட் மேத்தமெட்டிக்ஸை நம்ம என்ன செய்திடலாம் ரொம்ப ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபர்தராக வேறு ஏதாவது சாப்டர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொடுக்குறேன். மார்ச் 1ஆம் தேதியும் மார்ச் 3ஆம் தேதியும் 2 மார்க் டெஸ்ட் வைக்கிறேன். 1ஆம் தேதிக்கான ஆன்சரை 2ஆம் தேதி டீட்டெயில்டு வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். 3ஆம் தேதிக்குள்ள மார்க் டெஸ்ட்டுக்கு 4ஆம் தேதி டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுப்பேன். நீங்கள் ஆப்பில் அட்டன் பண்ணி எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அட்டன் பண்ணி அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம முடிக்கிறோமா, எவ்வளவு ஸ்கோர் பண்ணுறோம் எல்லாத்தையுமே நீங்கள் ஆப்லேயே என்ன செய்திடலாம் பார்த்துடலாம். இல்லை ஆப்பில் பார்க்குற அளவுக்கு நான் இன்னும் படிக்கலை, நான் இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, ஹார்ட் காப்பியாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா நான் உட்காந்துருந்து போட்டு பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஹார்ட் காப்பி கொஸ்டின் பேப்பரும் ப்ரொவைட் பண்ணுறேன். இன்னும் ரெடி ஆகலை, 1 or 2 டேஸில் ஹார்ட் காப்பி ரெடி ஆயிரும். ரெடி ஆன உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேணும்னா ஹார்ட் காப்பின்னு இங்கே வாங்கிக்கலாம். வாங்கி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதில் டீட்டெயில்டு ஆன்சர்ஸோடு தான் கொடுப்பேன். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் சேர்த்தே கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து இது விஷயமாக தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். வேறு ஃபர்தராக வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தினம் படிங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, அந்த ஹோம் மேக்கிங் வேலையெல்லாம் கொஞ்சம் தூர வச்சுட்டு இந்த 10-15 நாளும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். அதில் கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் மஸ்ட்.
தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் வந்து சக்ஸஸை தரும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லக்கூடிய அதே விஷயத்த திரும்பவும் சொல்றேன். அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடி, பிடி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு என்ன வேணா இருக்கட்டும், அது ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட்ஸ், 1000 விதமான கான்செப்ட்ஸ் இருக்கட்டும், 1000 விதமான ஃபார்முலா இருக்கட்டும். ஆனால் சக்ஸஸுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதனால் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணுவீங்க. சரிதானா? அதனால் நிறையா ஒர்க் பண்ணுங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா தியரி நான் வந்து என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த சாப்டரில் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா கட்டாயமாக பார்த்துட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, இந்த செட்டுக்கு தேவையான எல்லா ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.